ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிவிக்ஸ் யூடியூப் சேனல். நான் தான் உங்களோட விஷ்ணு. என்னடா ரொம்ப நாள் ஆளே காணாம போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கை யாரதாங்க நிம்மதியாக விட்டுச்சு, என்னையும் போட்டு ஒரு பெரட்டி விட்டுருச்சு. ஸோ அதனால் சரியாக வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. ரொம்ப நாளாக கேப் ஆயிடுச்சு. சரி விடுங்க, அதை பற்றி பேசணும்னா இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபார்மிங் கண்டென்ட் இல்லை, யூடியூப்பை பற்றி ஒரு சின்ன விஷயம் வந்து பேச போகிறோம். யூடியூப் வந்து இப்போ என்ன பண்ணிட்டான்னா, யூடியூப்காரே இப்படி பண்ணால் நான் வந்துட்டு நினச்சி கூட பார்க்கல. மானிட்டைசேஷன் கிரிட்டீரியா வந்துட்டு இப்போ வந்துட்டு உயர்த்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸு 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிரும். இப்போ வந்து அதை வந்து அப்படியே டபுளாக மாற்றிருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலே போதுமானது. வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு 4000லேருந்து 8000 மாற்றிட்டாங்க. இது வந்து லாங் ஃபார்மேட் வீடியோஸ்க்கு 1 இயரில் வந்துட்டு 4000லேருந்து 8000 வாட்ச் ஹவர்ஸ் வந்தால் நம்மளோட சேனல் வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆகும். ஷார்ட்ஸ் வியூக்கு வந்துட்டு 30 நாளோ சம்திங் 90 நாள் 3 மாதம் நினைக்கிறேன். 90 நாளில் 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ்லேருந்து 20 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே அதுவுமே டபுளாக வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன பண்ணுறது, 4000 வாட்ச் ஹவர்ஸ் வர்றதுக்கே நம்மளாலாம் முடியல. 8000னா எப்படி? இது வந்து எப்போ இருந்து வந்து நடைமுறைக்கு வருதுன்னா, நெக்ஸ்ட் இயர், அதாவது 2027 பிப்ரவரி 1 ஆக்டிவேஷன் ஆகுது. அதுக்குள்ளேயே நம்ம வந்துட்டு 4000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணிட்டோம்னா நம்மளோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிரும். அப்படி அந்த பிப்ரவரி 1 நம்மளால 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாத பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து 8000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளோட யூடியூப் சேனல் வந்துட்டு மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகும். இது வந்து ஃபுல் மானிட்டைசேஷனுங்கிறது. ஆஃப் மானிட்டைசேஷன் ஒன்று இருக்குது. அதாவது இந்த ப்ராடக்ட் டேக் பண்ணுறது, மெம்பர்ஷிப்பு, சூப்பர் சாட்டு, இந்த மாதிரி இதுகளுக்குலாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 சப்ஸ்கிரைபரும் 3000 வாட்ச் ஹவர்ஸும் இருந்தாலே போதுமானது. அதை வந்துட்டு அப்படியே தான் ரீட்டைன் பண்ணுறாங்க. பிப்ரவரி 1 அப்புறமா அது அப்படியே தான் ரீட்டைன் ஆகுது. இப்போயும் அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஃபுல் மானிட்டைசேஷனில் தான் மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மக்களே. நம்மளோட வீடியோ வந்துட்டு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கே தெரியும், எனக்கு மட்டும் எனக்கு இதில் நடக்கிறதுல கொஞ்சம் எனக்கு நடந்திருக்கு. நிறையா வந்துட்டு நிறையா பேர் நடந்திருக்கும். நீங்கள் 10th 12th நல்லா படித்து காலேஜில் நல்ல குரூப் எடுக்கணுன்றங்காண்டி நல்லா படிச்சிருப்பீங்க 10th 12th. ஆனால் அதை ஃபஸ்ட்டு வந்து 1200 மார்க்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 11th 12th ரெண்டுலேயுமே பப்ளிக் எக்ஸாம் மாதிரி கொண்டு வந்தாங்க. அது ஒரு மைனஸு. காலேஜில் போய் நல்லா படித்து நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகலான்னு பார்த்து அப்போ நல்லா படிச்சிருப்பீங்க. திடீர்னு வந்துட்டு கொரோனான்னு வந்து அவங்களோட படிப்பையே வேஸ்ட் பண்ணிருக்கும். நீங்கள் ஜாப்புக்கு போகலான்னு பார்த்துருப்பீங்க. ஜாப்புக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்பயுமே ஏஐ வந்து உங்களோட ஜாப்பை வந்துட்டு கெடுத்து விட்ருக்கோம். சரி, இப்போ ஒரு வேலை நல்ல வேலை கிடைச்சிருச்சு, இதுக்கப்புறமா சேமிச்சு ஒரு தங்கம் இதெல்லாம் வாங்கன்னு பார்த்தா அதோட ரேட்டு ஏறி உங்களோட வாழ்க்கையை வந்து கொலாப்ஸ் பண்ணிருக்கும். சரி, எந்த இதுவுமே வேணாண்டா, நானே ராஜா நானே மந்திரின்னு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மானிட்டைசேஷன் பண்ணி அதுலேருந்து சம்பாதிக்கணும்னு பார்த்தா இப்போ யூடியூப்காரனா நம்மளுக்கு வெயிட் வச்சுட்டான். 4000 வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து 8000 வாட்ச் ஹவர்ஸாக கொண்டு போயிட்டான். அதனால் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே வைக்கிறேன், தயவு செஞ்சு நம்மளோட வீடியோவை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறையா பேருக்கு போய் சேரும். வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி நம்ம பிப்ரவரி 1 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து மானிட்டைசேஷன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து உங்களோட ஆதரவு வந்து தேவைப்படுது. இப்போ நடக்கிற ஆட்சியை கவிழ்க்கணும்னு நிறையா பாலிடிக்ஸ்லாம் நடக்குது. அதே மாதிரி தான் நம்ம யூடியூப் சேனல்லே நடத்தக்கூடாது, நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணக்கூடாது, நம்ம யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய மாஃபியா வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்கு. அது யாருன்றது அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் மீறி நம்ம வந்து சாதிச்சு காட்டணும். ஓகே, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு என்னோட சேனலுக்கு